டொஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தார்கள். துடுப்பாட்டத்தில் இறங்கிய சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் முதலில் இருந்தே அடித்து ஆடத் தொடங்கினார்கள். அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்த கையோடு இஷான் கிஷன் வந்து ஒரு மிகச்சிறப்பான பார்ட்னர்ஷிப் ஒன்றை போட்டார்கள். பவர் பிளேயிலேயே 67 ஓட்டங்கள் வந்தது, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இதன் பிற்பாடு ஸ்பின் பவுலர்களை சமாளிப்பதற்காக சிவம் டூபே ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டு துடுப்பாட்டத்திற்கு வந்திருந்தார். அவர் வந்தது போலவே மிகச்சிறப்பாக அடித்தாடியிருந்தார்கள். இந்திய அணியுடைய துடுப்பாட்டம் இன்று மிகச்சிறப்பாக இருந்தது. குறிப்பாக அனைத்து வீரர்களும் தங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை மிகச்சரியாக மெயின்டைன் பண்ணியிருந்தார்கள். இங்கிலாந்துடைய களத்தடுப்பை பொறுத்த மட்டிலே மிகவும் குறைபாடாகவே இருந்தது. மூன்றாவது பந்து பிரதி ஓவரின் இரண்டாவது பந்திலே சஞ்சு சாம்சனுடைய கெச்சினை ஹாரி புரூக் தவறவிட்டார். இது இந்த போட்டியிலே விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் இங்கிலாந்துடைய எல்லா பந்து வீச்சாளர்களும் சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு பிரகாசிக்கவில்லை. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட், என்று சொல்கின்ற அளவுக்கு தான் அவர்களுடைய பந்து வீச்சு என்று இருந்தது. மொத்தமாக ஆதில் ரஷீத் T20 சர்வதேச போட்டிகளிலே அதிகூடிய 6 ஓட்டங்களை கொடுத்த வீரராக இன்று சாதனை படைத்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட 6 ஓட்டங்களை அவர் இதுவரைக்கும் வழங்கியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது.